முக்கிய துறைகளுக்கு முந்தைய திமுக ஆட்சியில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, தற்போது தாவேக ஆட்சியில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். கல்வித்துறைக்கு முந்தைய திமுக அரசு 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் நிதியாண்டில் 55,261 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் தற்போது தாவேக அரசு கல்வித்துறைக்கான ஒதுக்கீட்டை 52,920 கோடி ரூபாயாக குறைத்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறைக்கு முந்தைய திமுக அரசு 29,465 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் தற்போது தாவேக அரசு 10,144 கோடி அதிகரித்து 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. அதேபோல் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு கடந்த நிதியாண்டில் 34,396 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 4,319 கோடி ரூபாய் அதிகரித்து 38,715 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு முந்தைய திமுக அரசு 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் நிதியாண்டில் 21,906 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் தாவேக அரசு சுகாதாரத்துறைக்கான ஒதுக்கீட்டை 1,451 கோடி ரூபாய் அதிகரித்து 23,357 கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ளது. நெடுஞ்சாலைத்துறைக்கு முந்தைய திமுக அரசு 20,722 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் தற்போது தாவேக அரசு 802 கோடி ரூபாய் அதிகரித்து 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. காவல்துறைக்கு கடந்த நிதியாண்டில் 13,342 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 1,210 கோடி ரூபாய் அதிகரித்து 14,552 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறைக்கு முந்தைய திமுக அரசு 12,965 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் தாவேக அரசு 596 கோடி ரூபாய் அதிகரித்து 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. சமூக நலத்துறைக்கு கடந்த நிதியாண்டில் 8,597 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 1,222 கோடி ரூபாய் அதிகரித்து 9,819 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறைக்கு முந்தைய திமுக அரசு 9,460 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் தாவேக அரசு நீர்வளத்துறைக்கான ஒதுக்கீட்டை 196 கோடி ரூபாய் குறைத்து 9,264 கோடி ரூபாயாக கணித்துள்ளது. தொழில்கள் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறைக்கு கடந்த நிதியாண்டில் 5,833 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 723 கோடி ரூபாய் அதிகரித்து 6,556 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சமூக நீதித்துறைக்கு முந்தைய திமுக அரசு 3,924 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் தாவேக அரசு 14 கோடி ரூபாய் அதிகரித்து 3,938 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது.